Praise the Lordங்க. இது நம்ம ஹவுஸ் ஆஃப் கிரைஸ்ட் சேனலோட லிவிங் த காஸ்பல் சீரீஸ்ல எபிசோட் 2 ஃபிளர்ட்டிங், அதாவது வரம்பு மீறிய பேச்சு எப்படி நாளடைவில் பாவமா மாறுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நீங்க இந்த சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க நேசிக்கிற ஒருவருக்கு உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். ஓகே, நம்ம மெசேஜ்குள்ள போலாம் வாங்க. சரி, இந்த ஃபிளர்ட்டிங் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய புது புது பேர் வச்சிருக்கோம். அதாவது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சாட்டிங், ஜஸ்ட் டாக்கிங், சும்மா கேஷுவல் தான், நத்திங் சீரியஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சிருக்கோம். எப்படி இந்த நத்திங் சீரியஸ் வந்து சின்ன மாறிச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சரி, இது எப்பவுமே எப்படி தொடங்கும் தெரியுமா? ஒரு சின்ன ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹே இன்னைக்கு நீங்க கியூட்டா இருக்கீங்கப்பா, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே, இப்படி நாம அதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து இமோஷனலா அவங்க கூட நம்ம பாண்ட் ஆக ஆரம்பிப்போம். நம்ம ஹஸ்பண்ட் கூட இல்ல ஒய்ஃப் கூட பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லைங்க, நாளடைவில் ஒரு சீக்ரெட்டான லைஃப்குள்ள நம்ம கடந்து போவோம். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட கூட சீக்ரெட்டா நம்ம சேட் பண்ணுவோம். அந்த சேட்டை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு டெலிட்டும் பண்ணுவோம். இப்படி செய்துட்டு இருக்கிறீங்களா நீங்க? மத்தேயு 5:28 நீங்க போய் வாசிச்சீங்கன்னா அது ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நீங்க பிசிக்கலா வந்துட்டு அடல்ட்ரி பண்றது மட்டும் பாவம் இல்ல, நீங்க இந்த மாதிரி மென்டலா எமோஷனலா பாண்ட் ஆகுறதும் கூட அது ஒரு அடல்ட்ரி சின் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் பொருந்தும். நம்ம நீதிமொழிகள், அதாவது ப்ராவர்ப்ஸ் 7:10 போய் பாருங்க. அப்புறம் எசேக்கியல் 16:32 போய் பாருங்க. அங்க அழகா வந்து விமனுக்காக பைபிள்ல வார்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டென்ஷனல் அட்ராக்ஷன்றது எப்படி தப்பானது, இன்டென்ஷனல் ப்ரொவோக்கிங் பிஹேவியர், அதாவது வேணும்னே நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறது, பிடிச்ச உணவுகளை சமைத்து கொண்டு போய் கொடுக்கறது, இந்த நம்ம கணவன் அல்லாத ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்றது எல்லாத்தையும் குறித்து பைபிள்ல ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கு. இதெல்லாம் அடல்ட்ரி, இதெல்லாம் பாவம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? ஒரு கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? திஸ் இஸ் a wake up call for you because Jesus loves you. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஜீசஸ் விரும்புறாருங்க. பைபிளில் ஆதியாகமம் 2:15 கர்த்தர் மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். இதில் நம்மளுடைய மேரிட் லைஃப் தாங்க இந்த ஏதேன் தோட்டம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லைஃப் பார்ட்னரை நீங்கள் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவங்க சின்ன தப்போ பெரிய தப்போ எது பண்ணாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் இப்படி இருந்து பாருங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் யாருமே வர முடியாதுங்க. Let's start to live the gospel. God bless you all.